அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி, மார்கழி 14, ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி திதி சதுர்த்தசி திதி, கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் என்னும்போது சந்திராஷ்டிரமம் மேசராசிக்காரர்களுக்கு உரியது. ராகு காலம் சாயங்காலம் 4:30 to 6. யமகண்டம் 12லிருந்து 1:30 வரை. நல்ல நேரம் காலையில் 7:45 to 8:45, சாயங்காலம் 3:15லிருந்து 4:15 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க் அல்லது மெரூன் கலரு. தவிர்க்க வேண்டியது, அவாய்ட் பண்ணக்கூடியது ப்ளூ, பிளாக், பர்பிள். அந்த வகை சாப்பிடக்கூடியது முள்ளங்கி அல்லது புதினா. இந்த 2ல் 1 சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்போ அந்த ஜோதிட பாட நிகழ்ச்சியில் கிருத்திகை நட்சத்திரம் அதில் பிறந்தவங்களோட அமைப்பை பற்றி பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர் ரொம்ப அங்க லட்சணம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆள் ஓரளவு அழகன்னே வச்சுக்கலாமே. அதே சமயத்தில் அவர் கூட அழகை ஆராதிப்பவராகவும், மாதர்களுக்கு அதாவது பெண்களுக்கு அடக்கமாய் அவங்க சொல் கேட்டு நடப்பவராகவும் இருப்பார். வயதில் மூத்த மாதர்பால் ஆசை கொண்டவராக இருப்பார். தன்னையோட வயசு கூடின பெண்களை விரும்புவராக இருப்பார். அதே மாதிரி அந்நிய மாதர் மேலே ஒரு அஃபினிட்டி இருந்துக்கிட்டு இருக்கும். குடும்ப பரிபாலனத்தில் நெறிமுறைகளை அனுசரிப்பவர். குடும்பம்னா அம்மாவுக்கு இப்படி மதிப்பு கொடுக்கணும், அப்பாவுக்கு இப்படி இருக்கணும், கூட பிறந்தவங்களுக்கு இப்படி பண்ணணும்னு அதையெல்லாம் நெறிமுறைகள் எப்படி இருக்கு அதே போல் நடந்து கொள்பவர். பொருள் ஈட்டுபவர், அதில் திறம் படைத்தவர். பொருள் எப்படினாலும் சம்பாதிக்கக்கூடிய சாமர்த்தியமுடையவராக இருப்பார். கல்வி ஞானம், படிப்பு நல்லா இருக்குது, அறிவு நல்லா இருக்குது, கனிவான பேச்சு, ரொம்ப தாம்னு அகம்பாவம் இல்லாமல் ரொம்ப கனிவாக பேசக்கூடியவர். அதே மாதிரி சகோதர உடன் பிறந்தவர்கள் மேலே பாசம் ஜாஸ்தி கொண்டவர். வீடு, நிலம், வாகனங்களோடு சுகபோக வாழ்க்கை நடத்தக்கூடியவராகத்தான் இருப்பார். அதே மாதிரி எப்படின்னா பிணி அல்லது விரக்தி மாதிரி மனநிலை கொண்ட மனைவியை உடையவர். அவங்களுக்கு எப்படின்னா ஏதாவது நோய் நொடி வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா எப்பவும் ஒரு விரக்தியாக தான் நடந்துக்கிடுவாங்க, ஒரு உற்சாகமாக இருக்க மாட்டாங்க அவங்களோட லைஃப் பார்ட்னர். அதே மாதிரி எப்படின்னா மாமன் வர்க்கத்தாரில் ஆதரவு கிடைக்காது. அம்மா வழி சொந்தங்கள், தாய்மாமன் அவனோட சொந்தங்கள் மேலும் பெரிய சப்போர்ட்டு உங்களுக்கு கிடைக்காது. போக்கில் தாய் தந்தையரை பகைத்து அல்லது பிரிந்து வாழ்பவராக இருப்பார். எப்படி அந்த கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர். வேறு அதுக்கு பிற்பால மேற்பட்ட பலன்களை நாளை பார்க்கலாம். இப்போ நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்புடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. இன்று சந்திராஷ்டம தினம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை மேக்சிமம் தவிர்த்து விடுங்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் அதில் நஷ்டம்தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அது பக்கம் போக வேண்டாம். மாணவர்களுக்கு படிக்கிறவங்களில் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் மாதிரி ஈடுபாடு, முயற்சி குறைகிறது. அம்மா ஹெல்த்து கொஞ்சம் டல்லாக இருந்து கொண்டு இருக்கிறது. பெண்கள் மூலம் பொருள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. எக்காரியத்தையும் துணிவுடன் செய்து அதில் நன்மையே அடைகிறீர்கள், பாராட்டப்படக்கூடிய விஷயம். காதலர்களுக்கு காதலில் வெற்றி ஏற்படுகிறது. அதாவது ரிஷபராசியை சேர்ந்த காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கிறது. லாட்ரி பந்தயங்கள் அதிக வெற்றியை தராது. ஓரளவு அதுக்கு வருது, பெரிய அளவு வெற்றி தராது. முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மிதுனராசி. எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற ஆரம்பிக்கின்றன. தொழில் மிகப்பெரிய நன்மை ஏற்படுகிறது. பெண்களுக்கு பொருள் வரவு இருக்கிறது. பெண்களால் பொருள் வரவு இருக்கிறது. வீடு, வாசல், நிலப்புலன்கள், சொத்து, சுகம் கிடைக்கப் போகின்றது. விருந்துகள் நடத்தவும் விருந்துகளை அனுபவிக்க வேண்டுமும் சரியான சந்தர்ப்பம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து கடகராசி.
வெளியூருக்கு மாற்றலாக வாய்ப்புள்ளது. தீயவர்களின் நட்பினால் பொருள் விரயம் ஏற்படுகின்றது. பிறர் மாதர் சேர்க்கை உண்டாகலாம். அதே மாதிரியே போலி வாழ்வில் மனம் ஈடுபடுகிறது. படாடவமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, உள்ளது இருக்கிறத பற்றி நேச்சராக இல்லாமல் போலி வாழ்வில் மனம் ஈடுபடுகிறது. எதிர்பாராத அளவில் பணவரவு கிடைக்கிறது. அதனால தான் உங்களுக்கு புதிய நண்பர்கள் சேர்க்கையும் உண்டாகிறது. எக்கச்சக்கமாக திடீர்னு காசு வந்துன்னா எல்லாரும் நண்பர்கள் வட்டம் உருவாகிவிடும். குறைத்து கொள்ளுங்கள். அடுத்து சிம்மராசி. தனதானிய விருத்தி ஓகே. நண்பர்கள் உறவினர்கள் உதவி பணவரவு எல்லாமே கிடைக்கின்றது. தாய் வழியில் சொத்து சுகம் கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கு உண்டான சிச்சுவேஷன் வந்து கொண்டு இருக்கிறது. வாய்ப்பு வந்து விட்டது. அது சொத்து சுகம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவியும் பதவி உயர்வும் கிடைக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு தருணம் இது. அடுத்து கன்னிராசி. வரவை போலவே செலவும் அதிகமாக இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்களால் பணவரவு கிடைக்கின்றது. குடும்பத்தில் சுபகாரியம் ஏதாவது நடைபெறலாம். கணவன் மனைவி உறவு மாத்திரம் மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கிறது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. தொழிலில் அதிக முன்னேற்றம் காணப்படுகின்றது. அடுத்து துளாராசி. மனதில் காரணமில்லாத ஒரு பய உணர்வு உண்டாகின்றது. பெரியவர்கள் உதவி புரிவர்களாக இருக்க மாட்டார்கள். மேலதிகாரிகளும் உதவி எதிர்பார்க்க வேண்டியதில்லை. பெண்களால் பணவரயம் ஏற்படும். பணத்தட்டுப்பாடு உறவினர்கள் உதவியால் குறைய வாய்ப்பில்லை. பொருட்கள் அதே மாதிரி பொருட்கள் விரயமாகிறது. பெற்றோர்கள் உடல்நிலை சற்று பாதிப்புக்குள்ளாகிறது. அப்போ அது நடந்துக்கிட்டு இருக்கோம். உறவினர்கள் ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சா கூட அதனால் ஒன்றும் தீரப்போகிறதில்லை. அதனால் நீங்கள் உதவியை ஏற்க மறுக்கிறீர்கள். அடுத்து விருச்சிக ராசி. மன அமைதி இல்லாமல் போய்விடுகிறது. தீய காரியங்களில் ஈடுபடுவதால் பொருள் இழப்பு ஏற்படுகிறது. குடும்பத்தில் புதிய ஜீவன் ஒன்று தோன்றுகிறது. பெற்றோர் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. கணவன் மனைவி உறவு நல்ல விதமாக இருக்கிறது. ஓகே. அடுத்து தனுசு ராசி. நோயின் பிரச்சனை காரணமாக மனைவி உடல் கொஞ்சம் பாதிக்கிறது. அவர்களோட நடவடிக்கை கூட ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருக்கின்றார்கள். காரணம் அவர்களை வாட்டும் நோய். உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகள் அனுதாபம் காட்டுபவர்களாக இருக்கிறார்கள். கடன் சற்று அதிகமாகிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அடுத்து மகர ராசி. வாகனங்களை வாங்க வாய்ப்பு ஏற்படுகிறது. வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. தொழிலில் அதிக நன்மை ஏற்படுகின்றது. புதிய நண்பர்கள் கிடைக்கின்றனர். பந்தயம் லாட்டரி சூதாட்டம் ஆகியவற்றினால் சிறிது நன்மை கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து கும்பராசி. பொருள் வருவது மட்டுமின்றி சேமிக்க வேண்டுமென்ற எண்ணமும் ஏற்படுகிறது. புதுமனை புத்தாடைகள் புதிய நகைகள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது. காதல் விவகாரங்கள் கைகூடுகின்றன. லாட்டரி முதலியவற்றில் நல்ல பலன் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கின்றது. அடுத்து மீனம். உத்தியோகம் உப்புச்சப்பில்லாமல் செல்கிறது. மேலதிகாரிகளின் உதவியோ இல்லை, எதிர்ப்பும் இல்லை. வீண் செலவு உண்டாகிறது. மனதில் ஒரு அமைதிங்கிறது இல்லாமல் போகிறது. நண்பர்களிடமும் சற்று மனத்தாங்கல் ஏற்படுகிறது. கணவன் மனைவி உறவு ஒன்றுதான் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாய் இருக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.